हेलो फ्रेंड्स वणकम बंदना नमस्ते नमस्कार भगवत विषय मुत्तु फ्रॉम मुंबई मुत्तु बाबा इन कन्याकुमारी இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் செஷன் ரிப்போர்ட் குரூப்பில் கொடுக்கும்போதுமே ஒரு 2140 பாயிண்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 23,880 நேற்று லோ வந்து 21,740. ஆக இன்னைக்கு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மேலே 50% அப்படின்னு வரும்போது ஒரு 1000 பாயிண்ட் ப்ளஸில் போகலான்னு சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,740 860 இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. மேற்கொண்டு 22,560 வரைக்கும் அதான் கேப் அப் ஓப்பனில். அதுக்கப்புறம் கீழே வந்து சப்போர்ட் வந்து 22,270 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு மேலே 22,697 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆன வந்து 22,535 ஒரு 370 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் நேற்று வந்து 21,740 லோ, இன்னைக்கு ஹை வந்து 22,697. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டு ப்ளஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு இன்ட்ராடே ஹை லோவில். இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். ஏன்னா 21,960 க்ளோசிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு போன ட்ரிப்பும் 22,774 ரிவர்ஸ் ஆகி 23,880. இப்போ 23,880 கீழே 21,740 வரை வந்து தான் ஆகிட்டுருக்கு. 21,960 கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்ட்ராடே போனாலும் அது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் லெவலில் 21,960 இருக்கும். அதை வச்சு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு காலையில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு என்னென்னா ஏற்கனவே அந்த 21,740 வரும்போதே எல்லாருமே கால் ஆப்ஷனில் வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஃபாரின் சரி, இன்ட்ராடே ட்ரேடர் சரி, பை டுடே எல்லாம் வரும். நேற்று வாங்கியிருக்கிறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் விற்றுருக்குறாங்க, இன்றைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து புதன்கிழமை வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டு. ஏற்கனவே 10ஆம் வந்து லோக்கல் ஹாலிடே, அதனால் வியாழக்கிழமை செட்டில்மெண்ட் வந்து நாளைக்கு புதன்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து மேக்சிமம் மேலே போகிறது வந்து 22,790 860 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன். 860க்கு மேலே போனால் 940 வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா குளோபல் லெவலில் ரொம்ப வீக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. யூஎஸ்ஸு, சைனா 2 பேரும் இப்போ ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட யூஎஸில் சொல்லியிருக்காங்க, வாட் எவர் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா 104% டேக்ஸ். அவங்க ரீடாட்டிங் கொடுக்குறாங்க, இவங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று, நேற்றும் யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்ஷன் தான். இது வந்து டக்கஃபார் மாதிரி தான். டேரிஃப் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி தான் டக்கஃபார் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு டேக்ஸ் போடுவேன், நீ ஒரு போடுவேன், அதுக்கு மேலே நானும் டேக்ஸ் போடுவேன். இப்படி 2 பேருக்குள்ளனால ஒரு 10 கண்ட்ரி வந்து எக்கானமியில் ரொம்ப வீக்னஸாக வரும். அது என்னென்னங்கிறது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்துடுங்க. ஒரேடியாக மார்க்கெட் மேலே போகாது. நேற்று லோ, இன்னைக்கு ஹை. 2 இது வந்து ட்ரைலர் பிக்சர் தான். மெயின் பிக்சர் இன்னும் தான் இருக்குது. அது எப்படினாலும் ஒரேடியாகவும் கீழே போயிடாது, மேலேயும் போகாது. ட்ரேடிங் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கும். இதனால் யூஎஸ்க்கு வந்து ஒரு 6 ட்ரில்லியன் வாஷ் அவுட் ஆயிடுச்சு கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கு அளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும் அப்படிங்கிறது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட ஐடியா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உடம்புக்கு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டா கஷ்டமாக தான் இருக்கும், வரும். ஆனால் இது அடுத்தவங்களை பாதிக்கும். இந்தியாவை எவ்வளோ தூரம் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு 2 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வருவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 22,770 860 860க்கு மேலே போனால் 940 வரும். அதே சப்போர்ட் வந்து 22,270 இன்னைக்கு லோ.
அது வந்து மெயின்டைன் பண்ணாங்க. கீழே போனால் கூட 22 160 கிலோ போகாது. ஓவரால் பார்க்கும்போது 22,000 23,000 ரேஞ்சில் வந்து நாளைக்கு புதன்கிழமை, மறுநாள் வியாழக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை 22 23க்கு உள்ளே தான் க்ளோசிங் இருக்கும். அதுக்கு மேலே க்ளோசிங் போகாது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறது தான். ஏற்கனவே 51,600 கீழே போன ட்ரிப் ஒரு ட்ரிப்பு 47,870 வந்தது. ஆனால் மறுநாளே 48 மேலே போச்சு. இந்த ட்ரிப்பு 48க்கு கீழே போகலை. ஒரு 2000 பாயிண்ட் டவுன் ஆனால் மேலே வந்து 51,600லேருந்து 48,300 வரைக்கும் கீழே வந்ததுனால 48க்கு மேலே இருந்து க்ளோசிங் 48 ப்ளஸ்லாம் இருந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனால் 48,388 வந்து ஓப்பன் ஆகுது. ஹை வந்து 50,793, லோ வந்து 50,030, க்ளோஸ் ஆனது 50,511, 650 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் கன்சால்டேட்டர் வந்து 50,431 தான். அது வந்து ரொம்ப 50,400, 50,260, 50,030 இதுக்கு உள்ளே தான் அது சப்போர்ட் இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டி வந்து அடுத்த வாரத்துலேருந்து கார்ப்பரேட் ரிசல்ட் வரும். அதனால் மார்க்கெட் மேலே கீழே ரெண்டும் போகாது. ஓவரால் பார்க்கும்போது 48,000 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏற்கனவே இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 50,511 51,000 வரைக்கும் போகலாம். 49,500 ரேஞ்சுக்குள்ளே 2,000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு 8:30 மணி 9 மணி நிலவரப்படி கிஃப்ட் வந்து 22,848 ஓடிட்டு இருக்கு, 200 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. டவுஜான் வந்து 38,769 ஒரு 800 பாயிண்ட்டு 2.1% ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் வந்து 15,997 ஒரு 394 பாயிண்ட்டு 2.53% ப்ளஸில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. முடிவு ப்ளஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு யூஎஸ் டாலரு 3,008 ஒரு $22 ப்ளஸில் இருக்குது. குரூடு யூஎஸ் டாலரு நேற்று என்ன இருந்தது $60.72 இருக்குது. ரெண்டு குரூடு வந்து 64.13, அது நேற்று இருந்த லெவலில் தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 103.31 0.5 பைசா இருக்குது. யூஎஸ் டாலர் இந்தியன் ருபீஸ் 86.26 ஒரு 41 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் கேஷ் மார்க்கெட்டில் 4,994 5,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 3,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஃபாரின் வந்து ஒரு 331 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 66,128 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்றும் வாங்கியிருந்தாங்க, இன்றைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு விற்கலாம். கால் ஆப்ஷன் மேலே போகும்போது இதில் வாங்கியிருக்காங்க ஸ்டாண்டர்டில். அது நேற்று என்னென்னு பண்ணிப்பாங்கன்னா புட் ஆப்ஷன் விற்றுருப்பாங்க, கால் ஆப்ஷன் வாங்குங்க ஸ்டாண்டர்ட். ரெண்டுமே நீங்கள் அவங்களுக்கு பைசா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் 750 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 367 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இந்தியா பிக்ஸ் வந்து 20.44 2.35 பாயிண்ட்டு மேலே ஆயிருக்கு. 10.3% டவுன். நிஃப்டி 22,335 375 பாயிண்ட் ப்ளஸ். சென்செக்ஸ் 74,277 1089 பாயிண்ட் ப்ளஸ் 1.5% அப். ஓகே, தேங்க்யூ.